ஒரு பொண்ணு கன்னத்துல விரல்களால தட்டிக்கிட்டு மாஸ் கோட் மூலியமா அந்த கோட்ல தூக்கு தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு பதிலுக்கு அவனுமே கண்களை அசைச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு அவ மறுபடியும் மாஸ் கோட் யூஸ் பண்ணி உன்னை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் கண் சிமிட்டி அதற்கான வழியை அவன் சொல்றான். அதை அப்படியே ஒரு நோட்ல அவன் நோட் பண்ணி வச்சுக்கிறா. கோர்ட்டுமே அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம இவங்க ரெண்டு பேருமே தப்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே அவன் சொன்ன இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போனதும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அவன் சொன்ன அந்த மார்க் பண்ண அந்த ஒரு கல்ல அவ உள்ள பிரஷ் பண்றா. பிரஷ் பண்ண உடனே அந்த சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. ஓபன் ஆனதும் உள்ள ஒரு கார் ரெடியா இருக்கு. காரை எடுத்துக்கிட்டு ஒரு மலைப்பகுதி ஓரமா அவ வந்து போயிட்டு இருக்கா. அவன் சொன்ன மாதிரி அந்த 37வது கல்லுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குன்று இருக்கிறத அவ பாக்குறா. அந்த காரை அந்த குகை பக்கம் திருப்பினதும் அங்க ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. அந்த குகை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவ காரை ஓட்டிட்டு போய் பார்த்தா அவனுடைய சீக்ரெட் பிளேஸா அது இருக்கும். அங்க அவன் கண் சிமிட்டி சொன்ன அந்த நம்பரை அந்த இடத்துல பாஸ்வேர்டா இன்சர்ட் பண்றா. உள்ள அந்த பெட்டி ஃபுல்லா வெறும் பணம் தான் இருக்கும். சோ அந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து அவ பேக்ல வச்சுக்கிறா. அதே மாதிரி அவன் என்ன டோன் சொன்னானோ அந்த டோனுக்கு ஏத்த மாதிரி கெமிக்கலையும் அவ எடுத்து பத்திரமா பேக்கெட்ல வச்சுக்கிறா. இப்ப அவ ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவளை லவ் பண்ற மினிஸ்டர் பாக்குறதுக்காக போறா. மினிஸ்டர்ட்ட போயிட்டு ரொம்ப ஆசையா வசப்படுத்தி பேசுறா. அவன் பேசிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்ச நேரம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறான். இல்லன்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறா. அப்ப அவ நான் இந்த தூக்கு கைதியை பார்க்கணும், என்ன அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவன் அதெல்லாம் முடியாது, இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, முடியாதுன்னு சொல்றான். உடனே இவ ஓகே அப்ப என்னாலையும் முடியாது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா. உடனே அவன் ஓகே நான் கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அவனை பாக்குறதுக்காக அவளை அழைச்சிக்கிட்டும் போயிடுறான். இவங்க 3 பேரையுமே ஒரு விசாரணை ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் அந்த தூக்கு தண்டனை கைதியுமே வெளில வரான். ஆனா எந்த அசைவும் இல்லாம சிலை போலயே அவன் வரான். தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக அவனை அழைச்சிட்டு வரும்பொழுது அவன் சிலையாவே இருக்கிறத பாக்குற அந்த சீஃப் ஆபீசருக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இவனை அரெஸ்ட் பண்ணும்போது இவனுடைய ரூம்ல நிறைய ஃபேஸ் மாஸ்க் இருக்கிறத அவர் நோட் பண்ணியிருப்பாரு. சோ அதனால அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதனால ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டு போறாரு. பட் அதுக்குள்ள அவனுடைய தலையை கட் பண்ணிடுறாங்க. பட் இவர் உடனே போயிட்டு அவருடைய ஃபேஸை வடிச்சு இழுத்து பாக்குறாரு. பட் அது ஒரு ஃபேஸ் மேல ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் ஒட்டி இருக்கு. அவர் யாரும் இல்ல, அவர் தான் மினிஸ்டர். ஆக்சுவலா இந்த கொலைக்காரன் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பானா, மினிஸ்டர் மாதிரியே ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணிட்டு அவன் ரூம்ல வச்சிருந்திருப்பான். சோ அவகிட்ட சொன்ன சீக்ரெட் கோட்ல அந்த மாஸ்க்குமே எடுத்து வர சொல்லியிருப்பான். அவரை மினிஸ்டர் அந்த ரூம்குள்ள அழைச்சிட்டு போனதுமே அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பான். பண்ணிட்டு அவரை மயங்க வச்சுட்டு அந்த ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃபேஸ்ல இவனுடைய மாஸ்கை போட்டு விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கையில உள்ள விலங்கையுமே அவுத்துட்டு அவர் கையில விலங்கை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் கோட் எல்லாமே அவனுக்கு போட்டு 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த ரூம் விட்டு வெளில போனவன் தான் கொலைக்காரன், உள்ளார இருந்தது மினிஸ்டர்.